தன்னை அறியும் அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு முகம்தான் ஆறுமுகம். மனமானது அதன் மூலமாகிய இறைவனை அறியக்கூடிய அந்த தத்துவத்தை விளக்குவதுதான் முருகப்பெருமானுடைய தத்துவம். ஆறாவது முகமாகியது எது அப்படின்னா, என்னை நான் எனக்குள்ளாக உணர்வது. கிரந்திகளை எல்லாம் உடைத்து எழுந்து மேல செல்லக்கூடிய அந்த தத்துவத்தை கொடுக்கிறது தான் திருச்செந்தூர். நான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, எனது உடைமைகள் அல்ல, நான் என்பது அந்த பரம்பொருளே என்று உணர்ந்த நிலைக்கு பெயர்தான் நிர்வாணம் என்று சொல்லுவோம். ஆறு முகமும் மணிமுடியாரும் நீவிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவழ செவ்வாயும் நன்னென்றி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆரிரு திண்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நச்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாளும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன. முருகா, இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறுபடை வீடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்துல அறுபடை வீடும் அதனுடைய சிறப்புகளும் நம்ம போயிருப்போம். ஸோ இந்த ஆறு என்கின்ற தத்துவம் முருகப்பெருமானோடு இணைந்த ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை இதில் நம்ம சிந்திக்கிறதுக்காக நான் இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுகிறேன். இப்போ முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். இந்த 6 முகங்களுக்கு சிறப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். சிவபெருமானின் 5 முகங்களோடு 6வது முகமாகிய அதோமுகம் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு 6 முகம். அதாவது பஞ்சபூத தத்துவங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்கின்ற 5 முகங்களையே சிவபெருமானுடைய நமசிவாய மந்திரம் என்பது குறிப்பிடுகிறது. ஓம் என்று சொல்லும் போது அதை ஷடாக்ஷரி என்று சொல்றோம். ஓம் நம சிவாய. நமசிவாய என்று சொல்லும் பொழுது அது பஞ்சாட்சரம், சிவ பஞ்சாட்சரம், பஞ்ச அக்ஷரம் என்றும். அப்போ முருகப்பெருமானுடைய 6வது முகம் என்பது, அதாவது மனிதன் அறிவு வளர்ச்சி பெற்று அறிவு நிலை உயரக்கூடிய ஒரு தத்துவமாகிய முகத்தை குறிப்பதுதான் நம்ம சுப்பிரமணியம், கார்த்திகேயா, சுவாமிநாதா, குஹா என்று பல பெயர்கள்ல நம்ம சொல்லக்கூடிய கார்த்திகேய பெருமான் நம்ம முருகப்பெருமான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6வது முகம் மனிதனுக்கு எதை கொடுக்கின்றது என்றால், தன்னை அறியும் அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு முகம்தான் ஆறுமுகம், 6வது முகம். இப்போ இந்த 6 முகங்களும் நமது உடலில் இருக்கக்கூடிய 6 குண்டலினி சக்கரங்களோடு தொடர்புடையது. 6 குண்டலினி சக்கரங்களை தூண்டக்கூடியது. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், மூலாதார சக்கரம் வந்து நிலம், சுவாதிஷ்டானம் நீர், மணிப்புரக்கம் அக்னி, அநாகதம் காற்று, ஆகாஷ் தத்துவம் விசுத்தா, ஆக்ஞா என்பது மனம். அப்போ இந்த மனத்தை தூண்டக்கூடிய மனமானது அதன் மூலமாகிய இறைவனை அறியக்கூடிய அந்த தத்துவத்தை விளக்குவதுதான் முருகப்பெருமானுடைய தத்துவம். இதுதான் இந்த 6 முகங்களின் ரகசியம். அப்போ இந்த 6வது முகமாகியது எது அப்படின்னா, என்னை நான் எனக்குள்ளாக உணர்வது. இந்த நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் வேலினுடைய தத்துவம். ஸோ வேல் என்பது 3வது கண்ணை திறக்கக்கூடிய ஒரு சாதனம். நம்ம எல்லாருக்கும் பிடித்த வேல் வெற்றிவேல், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த 6 படை வீடுகளை நக்கீரன் நமக்கு பெருமான் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ இந்த 6 படை வீடுகளை பற்றி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இப்ப நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதா நம்ம எடுக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் இது வந்து குடைவரை கோவில். உங்க எல்லாருக்குமே தெரியும், குடைந்து எடுக்கப்பட்டு செய்தது. அப்போ இந்த குடைவரை கோயில் திருப்பரங்குன்றம் அங்கு எப்படி காட்சி கொடுக்கின்றார் என்றால் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். அப்போ திரு பார்த்துக்கோங்க, அந்த வார்த்தைகளை பிரித்து கொள்ளுங்க. திரு பரம் குன்றம்.
பரம் என்பது பரமசக்தி, பரமம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பரமாணு, பரமம், பரமேஸ்வரா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ உன்னதமான ஒரு நிலை திரு பரம். குன்றம் என்பது மலை. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த திருப்பரங்குன்றத்தில் வள்ளி தெய்வானை கார்த்திகேயன் முருகா. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளி என்பவள் முருகனுக்கு நமக்கு சொல்லக்கூடிய இச்சா சக்தி என்பது, தெய்வானை என்பவள் கார்த்திகேயாவோட ஞான சக்தி. அப்போது முருகப்பெருமான் வந்து சுஷும்னா நாடி என்று சொல்லக்கூடிய ஞான சக்தி. அப்போ திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா மூலாதார தத்துவத்தோடு தொடர்புடையது. இந்த மூலாதார தத்துவத்தில் திருப்பரங்குன்றம் இச்சா சக்தியும் ஞான சக்தியும் சேர்ந்து எப்படி குண்டலினி சக்கரங்களை சுழுமுனை நாடி, சுஷும்னா என்பது சுழுமுனை நாடி, இந்த சுழுமுனை நாடி வழியாக மேலேற்றக்கூடிய ஒரு வித்தையை குறிப்பிடக்கூடிய ஒரு தத்துவம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குகை கோவில் என்று சொல்றோம். குஹன் என்று நம்ம ஸ்கந்த பெருமானை நம்ம அழைக்கின்றோம். அப்போ குஹம் என்பது என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறைபொருள். குஹ்யம் என்றால் ரகசியம். அப்படி என்றால் அது வந்து ஒரு மறைப்பொருள், மறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தியவர் தான் சுவாமிநாதன். சரிங்களா? அப்போ சுழுமனை நாடி மார்க்கமாக நமது குண்டலினியை தட்டி எழுப்பி மூலாதாரத்திலிருந்து மேல் எழும்ப செய்யக்கூடிய முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம், அசுரர்களை அழித்த இடம் திருச்செந்தூர். அப்போ அசுரர்களை அழித்தார் என்று சொல்லும் பொழுது இப்போ குண்டலினி ஆற்றலை மேல் எழுப்ப போகிறோம். அப்போ முருகப்பெருமான் அவருடைய ஆற்றல் வேலாயுதமாக நமக்குள்ளாக குத்தி மேல் எழுப்ப போகிறது. குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக அந்த அக்னி விடு விடு வேலை விருண்டது ஓட. அப்போ இது என்ன ஆகுது பாருங்க, புலியும் நரியும் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரர்கள், புலியினுடைய பண்புகள், நரியோட பண்புகள், இது எல்லாவற்றையும் குத்தி மேலே எழும்பக்கூடியதுதான் வேல். அப்போ அந்த சூரர்கள் என்று சொல்லக்கூடியது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அகந்தை, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆணவம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கண்மம், ராகம், துவேஷம், மதம், நான் என்கின்ற அகந்தை. இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா குண்டலினியில கிரந்திகள் என்று சொல்லுவோம். அப்போ இந்த கிரந்திகளை எல்லாம் உடைத்து எழுந்து மேலே செல்லக்கூடிய அந்த தத்துவத்தை கொடுக்கறது தான் திருச்செந்தூர். கடல், அந்த திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறது என்னன்னா, அப்பா இந்த சம்சார சாகரத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிப்பாயாக என்பதுதான். சம்சாரத்தை சாகரம் என்று சொல்றோம். பிறப்பு இறப்பு என்கின்ற மாறி மாறி தோன்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, திரும்ப திரும்ப பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் என்று முருகப்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு தலம் தான் திருச்செந்தூர் என்று சொல்லுகின்றோம். அப்போ அந்த திருச்செந்தூர் ஸ்தலம் பற்றியும் அந்த நாழிக்கிணறு, இது நாழிக்கிணறு என்று சொல்லும் பொழுது பாருங்க, திருச்செந்தூர் கடல்ல நீராடி நம்மளுடைய கர்ம வினைகளை கழிந்து தூய்மையான அமிர்தம் நமக்குள்ளாக சிறக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடியதுதான் அந்த நாழிக்கிணறு என்பது. அப்போ அந்த இடத்துல முருகப்பெருமான் எப்படி செயல்படுகிறார்னா, நமதுடைய மலன்களை கழிவப்பவராக, அதாவது நமக்கு ஆரோக்கியம். உங்களுக்கு நல்லா தெரியும், திருச்செந்தூர் வந்து ஆரோக்கியத்தை அருளக்கூடிய ஒரு தலம். அப்போ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், அதாவது கர்ம வினை நோய்கள் கூட நீங்கி ஆரோக்கியத்தை அடையக்கூடிய ஒரு இடம் எது பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் என்று சொல்கின்றோம். இப்போ திருச்செந்தூர் அங்கே வந்து பாருங்க, தேவியோட சக்தியும் இருக்கு. முருகரையும் தேவியும் பிரிக்க முடியாது. முருகருக்கு வேலாயுதத்தை கொடுத்தவங்க அவங்க அம்மா, அவங்களோட சக்தி அத்தனையும் திரட்டி அதை வேலாக அவங்க இருக்கக்கூடிய கையில வந்து அம்மா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம போறது திருத்தணிகை. அவர் தனது கோபம் எல்லாம் தணிந்து இப்போ திருப்பரங்குன்றத்துல தேவானியை மனம் புரிந்திருக்கிறார், திருத்தணியில அவர் வள்ளியை மனம் புரிந்ததாக சொல்றோம். அப்போ அந்த இடத்துல திருத்தணிகை தன்னுடைய கோபம் எல்லாம் தணிந்து தனக்குள்ளாக இருந்தக்கூடிய அந்த
கோபத்தை தணித்து விட்டு அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற அந்த வேகம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய மாயைகளை அழிக்க வேண்டும் என்ற அந்த வேகம் எல்லாம் தணிந்து அவரை எனக்குள்ளாக உணர்ந்து நான் அமர்ந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா திருத்தணிகை என்று சொல்றோம். இந்த திருத்தணிகையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட வாகனமாக எது இருக்குன்னு பாருங்க, ஐராவத யானை. படிகள் பாருங்க, அங்க 365 படி, 365 நாட்களும் இந்த மலையை நான் ஏற வேண்டும். மலை எந்த மலை? என் முதுகு தண்டில் இருக்கக்கூடிய இந்த குண்டலினி மலையை அவன் அருளால நான் ஏறி நான் மேல அமர்ந்த பொழுது என்னுடைய அசுரர்களை எல்லாம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய எதிர்மறை எல்லா சக்திகளையும் நான் அழித்துவிட்டு அவனே நானாக அமர்ந்து அவனுக்குள்ளாக என்னையும் எனக்குள்ளாக அவனையும் நான் காணக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் திருத்தணிகை. இப்போ வரலாம் அடுத்தது சுவாமிநாதன். அப்போ இது எல்லா ஆசாபாசங்களும் கடந்து எல்லாம் அடங்கிய நிலையில நான் என்ற என்னை நான் உணர்ந்து கொண்டேன். ஓம் என்ற பிரணவத்தின் தத்துவத்தை நான் எனக்குள்ளாக உணர்ந்து கொண்டேன். நான் என்னும் பரம்பொருளை நான் எனக்குள்ளாக உணர்ந்து கொண்டேன். அகம் பிரம்மாஸ்மி என்ற பிரணவ தத்துவம், ஓம்காரம், எனது மனன் தனது அலைகளை எல்லாம் கடந்த நிலைதான் ஓம்காரம். அலைகள் எல்லாம் கடந்து, அதாவது ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தா என்று சொல்லக்கூடிய மனநிலைகளை எல்லாம் தாண்டி அமைதி என்கின்ற சமாதி நிலையை அடையக்கூடிய உன்னதமான பிரணவ தத்துவம். அவனிலிருந்து நான் தோன்றினேன், அவனுள்ளாக நான் அடங்குவேன் என்கின்றதை காட்டக்கூடிய அந்த இடம்தான் சுவாமி மலை. சுவாமி மலை குருபரா, அந்த இடத்துல அவர் குருவாக நின்று ஆக்ஞா சக்கரத்திலே ஆட்சி புரிகிறார். குருபரன் ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படக்கூடிய இடம் சுவாமி மலை. அடுத்ததாக நம்ம போறது பழனி. பழம் நீ பழனி, முதிர்ந்த பழம், அதாவது என்னை எனக்குள்ளாக நான் உணர்ந்த நிலை, நிர்வாணம். நான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற இந்த உடல் அல்ல, மனமல்ல, எனது உடைமைகள் அல்ல, நான் என்பது அந்த பரம்பொருளே என்று உணர்ந்த நிலைக்கு பேர் தான் நிர்வாணம் என்று சொல்றோம். அப்போ அந்த நிலையில முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறது பழனி. அப்போ பழனிமலை முருகர் பார்த்தீங்கன்னாக்கா அதுல நம்ம ஒரு மொட்டையாண்டி அப்படின்னே சொல்லுவோம், தண்டாயுத பாணியாக அந்த இடத்துல ஒரு தண்டத்தோட கையில நிற்கிறார். அப்போ அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் முற்றிலும் துறந்த நிலை, நான் என்பதை நான் உணர்ந்த நிலை. இது பழனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை. பழம் முதிர்ந்த சோலை. பழம் நீ பழனி, பழம் முதிர்ந்த சோலை. உனது வாழ்க்கை ஆனந்தமான ஒரு சோலையாக மாறி நான் எனக்குள்ளாக என்னை அவனை உணர்ந்து முருகனோடு நான் இணைந்து நிற்கக்கூடியது. அந்த இடத்துல பாருங்க, வள்ளியும் தெய்வானையும் முருகப்பெருமானும் ஆனந்தமாக மேல் எழும்பி தலையில உச்சந்தலையில சகசிரார சக்கரத்துல நடனம் புரியக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்தலம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 படை நம்ம தமிழகத்துல இந்த 6 படை வீடுகளுக்கு போறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பிரபலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்திலும் சிறிது நேரமாவது உட்கார்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை நமக்குள்ளாக கிரகித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி நமக்குள்ளாக வாங்கி அதை நம்மளுடைய குண்டலினி சக்கரங்கள்ல நம்ம உணர்ந்து அவனிடத்துல நம்ம சரணடைகிறோம். இதுதான் முக்கியம். அதாவது அங்கே போயிட்டு நம்ம அடிச்சு பிடிச்சிட்டு முன்னால் போகிறது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அழகாக போயிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தீங்கனாலே போதும், அவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தொடர்ந்து இந்த பதிவுகள்லாம் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் முருக வழிபாடு என்பது பிரபலமடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உண்மையான ஆன்ம தத்துவமாகிய முருகப்பெருமானை நமக்குள்ளாக உணரக்கூடிய அந்த உன்னத நிலையை
நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் சரவண பவ.